இரட்சகர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். வசனத்தை நான் வாசிக்கிறேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உண்மையானவர்களே, பூமியில பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருத்தருக்கும் ரட்சிப்பு, அதாவது பாவ மன்னிப்பு அவசியங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரு மரித்த பொழுது சீஷர்களை பார்த்து, லாசரு நித்திரையா இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்லி லாசருவை உயிரோடு எழுப்பினார். யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இதை நாம் பார்க்கலாம். ஆனால் இளைய குமாரன் தகப்பனுடைய ஆஸ்திகளெல்லாம் சேர்த்து கொண்டு துன்மார்க்கனமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்திகளை அழித்து போட்ட அவனை குறித்து தகப்பன் சொல்லுகிறார், இவனோ மரித்தான், மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டான் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அதனால தான் ரோமர்களுக்கு பவுல் எழுதும் பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தலையில முன்படி சூட்டப்பட்டவராய், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராய், முதுகெல்லாம் வாரினால் அடிக்கப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கல்வாரி சிலுவையில சிந்தி மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தனால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டதுனால நாம் பரிசுத்தமாய் மாறுகிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களையும் நம் சாபங்களையும் எடுத்து போட்டு நம்மை பரிசுத்தர்களாய் மாற்றி மோட்சத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றுகிறதுங்க. சந்தேக மந்திரிடத்துல இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்ட பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்து முழுக்க ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டான். ஆகவே இந்த நாளிலும் கூட ரட்சிப்பு விலையேற பெற்றது. ரட்சிப்பு உங்களுக்கு அவசியம். இந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவங்கள் அறிக்கை செய்து பெற்றுக் கொள்ளுங்க. நாம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இவரை பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் யாரேனை ரட்சிப்பார்கள், நான் எப்படி மோட்சம் போவது என்று பாவங்களை மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மோட்சம் இருக்கிறது என்பதை விசுவாசித்து ஆண்டவரே ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்கிறார்கள். காண்கிற கேட்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தால் ரட்சிப்பு உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.